ஆனால் கழுத்தில் கட்டி இருக்குது, அது கேன்சரால் வந்த கட்டி. ஆனால் அந்த கேன்சர் எங்கே இருக்குங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கழுத்தில் வரப்போகிற கட்டி எல்லாமே வந்து வேற எங்கேயாச்சும், இப்போ நம்மளுக்கு மூக்குலேயோ தொண்டையிலையோ வேற எங்கேயா இருக்கிற கேன்சரோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். உடம்புல எல்லா பகுதிக்குமே வந்து இந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது உண்டு. பட் ஆனால் ஒரு சில இடத்துக்கு இந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் ரொம்பவே அதிகமாகவே உண்டு. அந்த சில இடத்துல வந்து இப்போ நம்மளுக்கு இந்த டியூமர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மெயின் சிம்டமாக ஒன்றுமே இருக்காது. அவங்களோட ஒன்லி ப்ரெசென்டிங் சிம்டம் அப்படின்னு பார்க்கும்போது நெறிக்கட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வருவாங்க. வணக்கம். நான் உங்கள் ENT டாக்டர் விக்னேஷ் கோகுல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம யூஸ்வலாக வந்து கேன்சர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் கழுத்தில் கட்டி இருக்குது, அது கேன்சரால் வந்த கட்டி. ஆனால் அந்த கேன்சர் எங்கே இருக்குங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் அன்னோன் பிரைமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அன்னோன் பிரைமரின்னு என்னென்னா, ஒருத்தங்களுக்கு வந்து கழுத்தில் கட்டி இருக்கும், அதுதான் அவங்களுக்கான ஒரே சிம்டமாக இருக்கும். அவங்க போய் டாக்டர்கிட்ட பார்ப்பாங்க. டாக்டர் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் இது வந்து கேன்சர் கட்டி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், இந்த கழுத்தில் வரப்போகிற கட்டி எல்லாமே வந்து வேற எங்கேயாச்சும், இப்போ நம்மளுக்கு மூக்குலேயோ தொண்டையிலையோ வேற எங்கேயா இருக்கிற கேன்சரோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஸோ மெயின் பிரைமரி டியூமர் அப்படிங்கிறது நம்ம அந்த வாயிலையோ இல்லை தொண்டையிலையோ இல்லை மூக்குலையோ அங்கே இருக்கிறதா வந்து பிரைமரி டியூமர். இது வந்து நெறிக்கட்டி. இந்த நெறிக்கட்டியில் அந்த கேன்சர் செல்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிரைமரியையும் நம்ம ட்ரீட் பண்ணணும், இந்த லிம்ஃப் நோட்ஸ் இந்த நெறிக்கட்டியும் நம்ம சேர்ந்து ட்ரீட் பண்ணணும். இது ரெண்டையுமே சேர்ந்து ட்ரீட் பண்ணுறது தான் நம்மளோட எய்ம். ஸோ நம்மளுக்கு கழுத்தில் கட்டி இருக்குது, பட் ஆனால் நம்ம எந்த இன்வெஸ்டிகேஷன்லையுமே இந்த பிரைமரி டியூமர் எங்கேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போச்சுன்னா அதுக்கு தான் வந்து நம்ம அன்னோன் பிரைமரின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் இந்த மாதிரி வருது, இல்லை இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த கேன்சர் எங்கேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உடம்புல எல்லா பகுதிக்குமே வந்து இந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது உண்டு. பட் ஆனால் ஒரு சில இடத்துக்கு இந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் ரொம்பவே அதிகமாகவே உண்டு. அந்த சில இடத்துல வந்து இப்போ நம்மளுக்கு இந்த டியூமர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ உங்களுக்கு அந்த மெயின் பிரைமரி டியூமருங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் ஈஸியாக எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன்லையும் கிளினிக்கலாகவும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கனால அதில் கழுத்தில் மட்டும் இந்த நெறிக்கட்டி மட்டும் ரொம்ப பெருசாயிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தலைப்பகுதியில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மூக்குக்கு பின்னாடி இந்த நேசோஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கிற அந்த நேசோஃபேரிங்ஸில் வந்து ரொம்பவே லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அதிகம். ஸோ அதனால தான் பல நேரங்களில் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு மெயின் சிம்டமாக ஒன்றுமே இருக்காது. அவங்களோட ஒன்லி ப்ரெசென்டிங் சிம்டம் அப்படின்னு பார்க்கும்போது நெறிக்கட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வருவாங்க. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு நெறிக்கட்டி இருக்குது, அது கேன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்மளால் அந்த பிரைமரியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம இந்த இடத்துலலாம் கேன்சர் இருந்தால் தான் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதே வந்து நம்ம டார்கெட் பண்ணி அதையே மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணாலே இந்த ப்ராப்ளமை நம்மளால் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட முடியும். தேங்க்யூ.